இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஹேர் ஆயில் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, முடி வந்து ஹேர் வந்து ரொம்ப வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். கிரே ஹேர் இருக்குது எனக்கு பிளாக்காக மாற்றணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஹாஸ்டல் போகிறவங்க வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிறப்பவே வந்து இதை செய்ய சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஹேர் க்ரோத் வேணும் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் அப்படி சொல்லலாம். மேஜிக்கல் ரிசல்ட் கொடுக்குற இந்த ஹேர் ஆயில் வந்து செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணுறது எப்படி அப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல் க்ரோ எங்கர் வித் மஹா. ஸோ இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து அம்லா, நெல்லிக்காய், இண்டியன் கூஸ்பெரி அப்படிங்கிறது. முடினாவே ஃபஸ்ட்டு நமக்கு யோசிக்கிறது வந்து அம்லா தாங்க. வந்து இது இன்டர்னலாக சாப்பிட்றதுக்கும் நல்லது, இந்த மாதிரி ஆயிலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தய இலைகள். நான் ஏன் வந்து வெந்தய இலைகள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய இலை தான் வந்துட்டு நேச்சுரலாக அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சீசன் இப்போது. ஸோ இந்த இலை யூஸ் பண்ணுங்கள். அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபேனில் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது மூணு பொருள்கள் தான். ஆனால் அதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம அதை 100% அதோடைய யூசேஜை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இரும்பு கடாய் வந்து நான் எடுத்துக்கிறேன். இரும்பு கடாய் தான் முக்கியமாக. எந்த எண்ணெய் ஹேர் ஆயிலோ ஹேர் மாஸ்கோ எது பண்ணாலும் இந்த மாதிரி இரும்பு இதில் செய்கிறப்போ வந்து அதில் வந்து இன்னும் நல்லா வந்து நமக்கு வந்து அந்த பயன்கள் வந்து அதோடைய யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான ஆர்கானிக் ஹேர் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம லாங் ரன், அதாவது இந்த எண்ணெய் வந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து நேச்சுரலாக எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1/2 கிலோ வந்து இது எடுத்திருக்கேன் நெல்லிக்காய். கருவேப்பிலை வந்து ஒரு 2 கட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மேத்தி லீவ்ஸு, அந்த இதெல்லாம் எடுத்து வெறும் இலைகள் மட்டும் வந்து ஒரு 2 பண்டில் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா, தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி அரைக்கணும். அது வந்து கிரைண்ட் ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். இது 3ம் வந்து நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இதாக என்னென்ன அதோடைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸ். கருவேப்பிலை வந்து முடி வந்து கருப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர், அந்த டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, முடியோட அந்த கலர் அது கொடுக்குறது வந்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக வளரும். நம்ம ரூட்டையே வந்து சரி பண்ணும். ரூட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணும். அதுக்கப்புறம் பொடுகு வர்றது அதெல்லாம் வந்து தடுக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு எண்ணெய் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய். இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெயும் இந்த தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்றப்ப தான் வந்து நம்ம முடி வளர்கிறத வந்து ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ வந்து நான் நல்லா காஞ்சதுக்கப்புறம், அந்த கடாய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெயோட வந்து ஹீட்டிங் பாயிண்ட் வந்து அதோடைய இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிறப்ப கூட அதோட தன்மை வந்து மாறாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சூடானோன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து சூடாகும். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சதை வந்து அதில் சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து நெல்லிக்காய் வந்து ஹேர் டானிக்னே சொல்லலாம். டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் முடி ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரணும் அப்படிங்கிறதுக்கு, கிரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயும் அதனால தான் சேர்த்துருக்கோம் நம்ம. அடுத்து வந்து மெத்தி லீவ்ஸ்னால் வெந்தய இலைகள். இந்த மாதிரி போட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானோன்னு போட்டு நல்லா வதக்கணும். அந்த நல்லெண்ணெய் போட்டிருக்கனால இந்த மாதிரி வந்து பொங்கி வருது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து 5 மணி நேரம் தேவைப்பட்டது. ஆனால் அது ஒர்த்துன்னு சொல்லணுங்க. நம்ம கடையில் போய் ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒரு எண்ணெய் கிடைக்கும், ஹேர் ஆயில். ஆனால் நம்ம வீட்லேயே செய்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக இருக்கும். நான் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக கண்டினியூஸாக இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று வெறும் அம்லா ஆயில் மட்டும் பண்ணுவேன். ஸோ அதோட வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1 ஹவர் கழிச்சு இந்த மாதிரி ஆகிருக்கு. நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி விட்டுடலாம். ஆனால் மூடி வைக்கக்கூடாது. மூடி வைக்கிறப்ப இன்னும் தண்ணி அதில் கொட்டிகிட்டே இருக்கும்.
அந்த வேர்த்து தண்ணி வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து பரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி தொக்கு பரட்டில் வருது பாருங்கள், ஸ்மெல் வந்து அப்படி சூப்பராக வரும். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வாசனை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வதக்கி வந்து இந்த கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள், பச்சையாக போட்டதெல்லாம் நல்லா கருப்பாயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஆணுச்சு எனக்கு. ஸோ இதை வந்து நல்லா பொறுமையாக வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து எண்ணெய் எந்த மாதிரி கலரில் வருது பாருங்கள், அது 3ம் மிக்ஸ் ஆகி. ஸோ வந்து நான் ஏன் வெந்தய இலைகள் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. வெந்தயம் போடாமல், வெந்தயம் வந்து ஊற வச்சு நம்ம மாஸ்க்குக்கெலாம் போடுவோம் இல்லையா, அது வந்து ஒரு மாஸ்க் போடுறப்போ வந்து வெந்தய சீடு, அதாவது நம்மளுடைய வெந்தயத்தை யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஒரு பைண்டிங்காக பேஸ்ட் மாதிரி வரும். ஆனால் நம்ம எண்ணெய் தயாரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தய கீரையை போட்டால் தான் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு 100% கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வெந்தய கீரை போட்டிருக்கேன். இது வந்து ஹேர் க்ரோத், முடி வளரவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த எண்ணெயை தடவி பாருங்கள், கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். ரொம்ப நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். நல்ல ஒரு சில்கியாக ஷைனிங்கான ஹேர் வந்து வேணும் அப்படின்னாக்கா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு பாட்டில் கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம்னா அது 1 இயர் வரைக்கும் கெட்டு போகவே போகாது, வெளியிலேயே வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை வந்து வீக்லி ஒன்ஸ் தலையில் நல்லா வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலர் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். முடி வந்து சூப்பராக வந்து அமேசிங்காக வந்து வளரும், பிளாக்காக நல்லா ஷைனிங்காக வளரும். ஸோ இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும், ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் கேர், ஸ்கின் கேருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.